சேர்ந்தவங்க நந்தகுமார், நித்யஸ்ரீ தம்பதியர். இவங்களுக்கு யோகேஸ்வரன், அதாவது 3 வயசுல யோகேஸ்வரன்ற குழந்தை இருக்கு. இந்த தம்பதியருக்கு அடிக்கடி குடும்ப பிரச்சனை இருந்து வந்ததா சொல்லப்படுது. இந்த நிலையில அவங்களோட வீட்டுல நித்யஸ்ரீயும் அவங்களோட குழந்தை யோகேஸ்வரனும் சடலமா கிடக்கிறதா அங்க இருக்கக்கூடிய பக்கத்தினர் பார்த்து நித்யஸ்ரீயோட உறவினர்கள் தகவல் சொல்லியிருக்காங்க. அப்போ நித்யஸ்ரீயின் கணவர் நந்தகுமாரும் வீட்டுல தான் இருந்திருக்கிறாரு. வீட்டுக்கு வந்த நித்யஸ்ரீயின் உறவினர்கள் நந்தகுமாரை சரமாரியா தாக்கியிருக்காங்க. அவரை மீட்டு போலீசார் மருத்துவமனையில அனுமதிக்க சூழல்ல இந்த சம்பவம் தொடர்பா சத்துவாச்சாரி போலீசார் விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. இந்த சம்பவம் தொடர்பா போலீசார் தரப்புல சொல்லும் போது நித்யஸ்ரீ சத்துவாச்சாரி பகுதியை சேர்ந்தவர், நந்தகுமார் அலமேலு மகாபுரத்தை சேர்ந்தவங்க. இவங்களுக்கு 2018ஆம் ஆண்டு தான் காதல் திருமணம் தான் நடந்திருக்கு. இவங்களுக்கு மொத்தம் 3 குழந்தைங்க இருந்த நிலையில ஏற்கனவே 2 குழந்தைகள் உடல்நலக் குறைவால உயிரிழந்திருக்கு. இப்ப 3ஆவதா இருக்கு இந்த யோகேஸ்வரன் தான் இப்ப தற்போது இறந்திருக்கிறாரு. இவங்க அந்த மீட்கப்பட்ட நித்யஸ்ரீயின் கழுத்துல தூக்கு போட்ட மாதிரி ஒரு மார்க் இருக்கிறதா சொல்றாங்க. தொடர்ந்து இந்த சம்பவம் கொலையா தற்கொலையான்ற கோணத்துல போலீசார் விசாரணை நடத்துறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு அடிக்கடி தொடர்ந்து பிரச்சனை இருந்து வந்ததாகவும் சொல்லப்படுது. தற்போது இருவரோட உடலை மீட்டு போலீசார் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வச்சிருக்காங்க. வேலூர் அடுத்து இருக்கக்கூடிய இந்த பகுதியில 2 பேர் மர்மமான முறையில வீட்டுல சடலமா மீட்கப்பட்ட சம்பவம் வேலூர்ல பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு.